ஸோ இன்றைக்கி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அதில் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர் ஆர் நெட்வொர்த் மெத்தடு. ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ரெண்டு இருக்குது இல்லையா, ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையரு, இன்னொன்று கன்வர்ஷன் மெத்தடு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர் மெத்தட். Ajay keeps his books by single entry method. His position on 31/12/1977 and 31/12/1978 was as follows. ஸோ அவரோட இன்ஃபர்மேஷன், அதாவது 1977ஓட 1978ஓட கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் பேங்க்கு, ஸ்டாக்கு, சன்ட்ரி டெட்டார், ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், மிஷினரி, sundry creditors. So during the year Ajay introduced rupees 5,000 as further capital in the business and withdrew rupees 600 per month. The following from the above prepare a statement showing the profit or loss made by him for the year ended 31/12/1978. ஸோ அவர் அடிஷ்னல் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இயர் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து ஒரு 5,000 கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்ரி மந்த் வந்து 600 rupees வந்து விட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ 600 × 12 7,200 rupees அவர் ட்ரா பண்ணுவார் ஆனுவலி. ஸோ நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 1977ஓட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையரும் 1978ஓட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையரும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏன் இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, 2 இயரோட கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் போட முடியும். ரைட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டல் அட் த பிகினிங் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர் ஆஸ் ஆன் 31/12/1977 போடணும். சரிங்களா? ஸோ இதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன், தட் இஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த வருஷம் முதல்ல ஆக்சுவலாக 77, 78 இந்த 2 இயரோட எண்டோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. 77ஓட க்ளோசிங் கேபிட்டல் ஆக்சுவலாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. 77ஓட க்ளோசிங் கேபிட்டல் வந்து 78ஓட ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து எந்த இயரோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லை லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78ஓட ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 77ஓட க்ளோசிங் கேபிட்டல் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே டிரைவ் பண்ண போகிறீங்க. ஸோ 77ஓட க்ளோசிங் கேபிட்டலை 78ஓட ஓப்பனிங் கேபிட்டலாக ட்ரீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த பிஸ்னஸில் கடைசியாக இருக்கக்கூடிய கேபிட்டலில் கூட அடுத்த ஆண்டோட தொடக்கத்தில் அது அந்த ஆண்டோட தொடக்க முதலாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டலாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணி ஃபார் 1977 போட்டு அந்த இயர் எண்டில் என்ன க்ளோசிங் கேபிட்டல்ன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. So first, cash in hand. Cash in hand எவ்வளவு பார்த்தீங்கன்னா 250. Then cash at bank $2,750. Stock in trade, stock 21,000. Data, sundry data 7,500. Furnitures and fittings. Sorry, fixtures and furnitures.
Machinery 15,000. Then come to the liabilities. Liabilities ennaanga sundry creditor. Sundry creditor oda value எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 18,000. Now total up so total on asset side வந்து பாத்தீங்கன்னா 48,250. Now capital நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கண்டுபிடிக்கிறோம் 30,250. So statement of affair 31/12/1977 ஓட போட்டு அந்த இயர் எண்டோட கேபிட்டல் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஃபார் 31/12/1978 உண்டானதை போடும். Right. Cash in hand 300. Cash at bank 2,200. Stock 18,000. Sundry debtors 12,000. Fixtures 1,575. Machinery 25,000. Coming to the liability side. So asset side full நம்ம கொடுத்த information வச்சு asset side போட்டாச்சு. Now we are going to enter the items which is given for liability side. So only one thing is given, that is sundry creditor. So sundry creditor எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 23,000. Total up 59,000. Capital. The balance sheet here. So the capital of the closing is 36,007. So
ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபைர் நம்ம போட்டாச்சு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபைர் போட்டுட்டு 77ஓட இறுதியில் எவ்வளோ கேபிட்டல் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் 78ஓட இறுதியில் இருக்கக்கூடிய கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 77ஓட க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,250. அண்ட் 78ஓட க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,075. So next, statement of profit or calculation of profit and loss for the business. Okay, நம்ம statement of profit போட்டு ரெண்டு closing capital opening capital கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த business பண்ணோம்னா profit and loss கண்டுபிடிக்கணும். So capital at the end, that is profit and loss for the year 1978 இல்லையா. 78 டேட் நமக்கு முக்கியம். So capital at the end, so இறுதியில் நம்ம capital எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 36,070 add இதை என்ன பண்ண போறோம், drawings. சோ drawings இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அவர் எவ்வளவு வித்ட்ரா பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 rupees. சோ நமக்கு தேவை annual drawings, ஒரு வருஷத்துக்கு உண்டான drawings அவர் எவ்வளவு எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. சோ ஒரு மாசத்துக்கு 600 rupeesனா அப்போ 12 monthsக்கு 7,200 rupees. So 600 into 12, so 7,200 rupees. So drawings are around 7,200. So இத டோட்டல் பண்ணுங்க, 43,275. Then less additional capital. So ஒரு ஏதாவது பிசினஸ்ல இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க இடையில அப்படின்னா அந்த கேபிட்டல் என்ன பண்ணிடுவோம், ரெடியூஸ் பண்ணிடுவோம். சோ எவ்வளவு இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 rupees. பேலன்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,275. then less capital at the beginning. Capital at the beginning எவ்வளவு, 30,250. So balance 8,075 is the profit. So profit for the year 19 for the period for the year 1970 it is 8,075. So first நம்ம என்ன பண்ணோம், 77 குனான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் போட்டு ஓபனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது 78 ஓட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம். அது இல்லாமல் சம்பளம் ஒரு மாதமும் எவ்வளோ வந்து டிராயிங்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆண்டோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஸோ கேபிட்டல் நார்மலாக ஆக்சுவலாக இதோட டேட் கூட நீங்கள் போடலாம். 31/12/77 டேட் தான் நீங்கள் போடணும். ஏன்னா நம்ம அந்த இந்த ஆண்டோட 78 இது வந்து 78 க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஃபார் 78 போடணும் இல்லையா. அப்போ அந்த கேபிட்டல் எவ்வளோ, அந்த இயர்க்குள்ள கேபிட்டல் எவ்வளோ இல்லை அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி டேட் என்ன பண்ணுங்க, 31/12/77 இந்த லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கேபிட்டல் தான் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் கேபிட்டலாக ட்ரீட். ஸோ கேபிட்டல் அட் தி எண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,075. ஸோ லெஸ் drawings 12 மாதத்துக்கு 600 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,200. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா we get 43,275. then less additional capital. So additional அவர் எவ்வளோ இடையில பிஸ்னஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காருன்னா 5,000 rupees. So the less பண்ணிங்கன்னா we get 38,275. then capital at the beginning less பண்ணுங்க 30,250. we get profit for the year is 8,007. so அந்த இயரோட profit எவ்வளோ 8,007. So this is the way you have to prepare the statement of okay.